ஹலோ எவரிஒன், இது உங்கள் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, வாட் இஸ் ஏர்னிங் பெர் ஷேர். ஏர்னிங் பெர் ஷேர்னா என்ன, எதனால் இந்த ஏர்னிங் பெர் ஷேர் நம்ம கால்குலேட் பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏர்னிங் பெர் ஷேரை சுருக்கமாக இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இபிஎஸ்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிறத பற்றி வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு 1,00,000 rupees தேவைப்படுதுன்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் கையில் இப்போ 20,000 rupees தான் இருக்குன்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற 80,000 rupees நீங்கள் பப்ளிக்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அது மூலிமா பப்ளிக்கிட்டேருந்து மணியை ரிசீவ் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி ஒரு ஷேரோட விலையை 1000 ரூபா நிர்ணயம் பண்ணுறீங்கன்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 100 ஷேர்ஸில் உங்கள்கிட்ட இருக்க 20,000 வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு 20 ஷேர்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்க 18,000 80 பேர் ஒவ்வொரு ஷேரையும் 1000 ரூபா 1000 ரூபான்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பெனி எதிர்பார்த்தா 1,00,000 rupees அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அவங்க அந்த 1,00,000 rupees வச்சு பிஸ்னஸ் டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டாக ₹50,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஏர்னிங் பெர் ஷேரை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஏர்னிங் பெர் ஷேரோட ஃபார்முலா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இதை நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க நெட் ப்ராஃபிட்டாக நமக்கு 50,000 rupees கிடச்சிருக்கு டிவைடட் பை 100 ஷேர்ஸ். டிவைட் பண்ணிங்கன்னாக்கா ஏர்னிங் பெர் ஷேராக ஒவ்வொரு ஷேருக்கும் 500 rupees கிடைக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா அந்த கம்பெனி ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஏர்னிங் பெர் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி டோட்டலாக 100 ஷேர்ஸை வச்சு நெட் ப்ராஃபிட்டாக 50,000 ரூபா எடுத்திருக்காங்க. இதே ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எவ்வளோ நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்குங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஏர்னிங் பெர் ஷேர். அதாவது அந்த கம்பெனி மொத்தமாக 1,00,000 rupees வச்சு 15,000 rupees ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கனாக்க நம்ம அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் பை பண்ணியிருந்தோம்னாக்கா 1000 ரூபாய்க்கு அந்த ஒரு ஷேர் நமக்கு 500 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு ஷேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுச்சுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஏர்னிங் பெர் ஷேர். இந்த ஏர்னிங் பெர் ஷேர் வருஷம் 20% மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னாக்க இது ஒரு நல்ல கம்பெனின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். வாங்க ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்க ஒரு கம்பெனியோட இதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஏர்னிங் பெர் ஷேரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெட் இன்கம் மைனஸ் ப்ரிஃபர்டு டிவிடெண்ட்ஸ் டிவைடட் பை வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். நெட் இன்கம்ங்கிறது கம்பெனி ஏர்ன் பண்ண டோட்டல் இன்கமையும் கம்பெனியோட செலவுகளையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் நெட் இன்கம். மைனஸ் ப்ரிஃபர்டு டிவிடெண்ட்ஸ்னாக்க நம்மளனா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற டிவிடெண்டை தான் ப்ரிஃபர்டு டிவிடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னால் யாருங்கிறத பற்றி டீட்டெயில்டான வீடியோ ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். நெட் இன்கமையும் ப்ரிஃபர்டு டிவிடெண்ட்டையும் மைனஸ் பண்ண பிறகு டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸுங்கிறது அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் பைபேக் பண்ண ஷேர்ஸை, அதாவது அந்த கம்பெனியோட ஷேர்ஸை அவங்களே திருப்பி வாங்குறாங்கனாக்கா அந்த குறிப்பிட்ட ஷேர்ஸை நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதை தான் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. டிசிஎஸ் கம்பெனியை வச்சு இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். டிசிஎஸ் கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 49,000 crores. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 362 crores. இது ரெண்டையும் நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிவைட் பண்ணிங்கனாக்கா நமக்கு ஏர்னிங் பெர் ஷேர்ஸ் 135 rupees கிடைக்கும். இப்போ டிசிஎஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4,067 rupees கிட்ட இருக்குது. டிசிஎஸ் கம்பெனியோட ஒரு ஷேர் ப்ரைஸான 4,067 rupees ஏர்ன் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 135 rupees. இது மாதிரி ஒரு ஷேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஏர்னிங் பெர் ஷேர், அதாவது இபிஎஸ். நம்ம டிசிஎஸ் கம்பெனியை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.